வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். கல்லூரி முதல்வர் டார்ச்சரால் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு இழப்பீடு. கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் போராட்டம். அகில இந்திய அளவில் தொழிற்சங்க வேலை நிறுத்தம். புதுவையில் வங்கி சேவைகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் தவிப்பு, ஏடிஎம் மூடல். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் ஊர்வலம். கோரிக்கையை காலம் கடத்தாமல் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டை ஜெயவிலாஸ் நகரைச் சேர்ந்த மீனாட்சி என்பவர் சுப்ரேன் வீதியில் உள்ள கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து வந்தார். இவர் கடந்த வியாழக்கிழமை தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் தனது சாவிற்கு கல்லூரி முதல்வர்தான் காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் மாணவி மீனாட்சியின் உடல் அரசு மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதுபோன்ற சூழலில் மாணவர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் உறவினர்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் நேரில் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் மீது 306 என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் மாணவியின் சாவுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என முதல்வர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் கூட்டுறவு ஆசிரியர் பள்ளி கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் செவ்வாய்க்கிழமையன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் நடைபெற்ற பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் புதுவை வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றதால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டதுடன் வங்கி பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டன. அகில இந்திய அளவில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பின் பேரில் புதுவை மாநில வங்கி ஊழியர் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினரும் செவ்வாய்க்கிழமையன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுத்துறை வங்கிகள் அனைத்தும் மூடப்பட்டன. இதன் காரணமாக வங்கி பரிவர்த்தனைகள் அனைத்தும் முடக்கப்பட்டதுடன் ஏடிஎம் மையங்களும் செயலிழந்தன. வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் வங்கி பணிகள் முற்றிலுமாக முடங்கியதுடன் ஊழியர்கள் எவரும் இல்லாமல் வங்கி வெறிச்சோடி காணப்பட்டது. அகில இந்திய அளவில் நடைபெற்ற வேலை நிறுத்தம் குறித்து கருணாகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், விலைவாசியை கட்டுப்படுத்த கோரியும் தனியார் வங்கிகளை தேசியமயமாக்க கோரியும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடை செய்ய கோரியும் தொழிலாளர் சட்டங்களை முறையாக அமல்படுத்த கோரியும் பல்வேறு நிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அகில இந்திய வங்கி மற்றும் தொழிலாளர்களுடைய பொது வேலைநிறுத்தத்திலே புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 3000 வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் தங்களை முழுமையாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக புதுவை பிராந்தியத்தில் உள்ள புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் சேர்ந்த 105 வங்கி கிளைகளிலே பண பரிவர்த்தனை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சுமார் 500 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் முடக்கப்பட்டுள்ளது. இந்த பொது வேலைநிறுத்தம் புதுவையை பொறுத்தவரை வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு முழுமையான போராட்டம். ஊழலை ஊக்குவிக்கும் தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என்பது உட்பட 11 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் ஊர்வலம் நடத்தினர். பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாத நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும், அரசாணைகளை அமலாக்கி ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், நிரந்தரமல்லாத தொகுப்பூதிய தினக்கூலி பகுதி நேர ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊழலை ஊக்குவிக்கும் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பது உட்பட 11 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊர்வலம் நடத்துவது என்று புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் செவ்வாய்க்கிழமையன்று காலை ஊர்வலம் நடத்தினர். இதில் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள், தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை
மாநில ரோலர் ஸ்கேட்டிங் சங்க கூட்டத்தில் அகில இந்திய போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை மாநில ரோலர் ஸ்கேட்டிங் சங்க கூட்டம் அப்பச்சி ஹோட்டலில் திங்கட்கிழமை நடைபெற்றது. சங்க தலைவர் திருவேங்கடம் தலைமை தாங்க செயலாளர் செல்வம், மூத்த துணைத் தலைவர் பிரசாத் ராவ், பொருளாளர் ராஜேஷ் ஜெயின், துணைத் தலைவர்கள் தாமஸ், ஜூடு ஆனந்தராஜ், உத்தரேஸ்வரன், மனோகரன், சிவகாமி, இணை செயலாளர் சிவகுமார் மற்றும் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 49வது அகில இந்திய போட்டியில் கலந்து கொண்டு புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்கள் சோப்னா, தீபக் ராஜ், அஸ்வின் குமார், காசிராஜன், பிரதீப் குமார், அரவிந்த கிருஷ்ணா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டு பரிசு தொகை வழங்கப்பட்டது. புதுவை அமைச்சர் தியாகராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு பேபி சாரா இல்ல குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுவை மின்துறை அமைச்சர் தியாகராஜன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பில் அமைந்துள்ள பேபி சாரா இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் தியாகராஜன் பேபி சாரா இல்ல குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேபி சாரா இல்ல நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பொது வேலைநிறுத்த போராட்டத்தை ஆதரித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் மறியல். 9 மையங்களில் தொழிலாளர்கள் கைது. மின்துறையை கார்ப்பரேஷனாக்க எதிர்ப்பு. அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஊழியர்கள், பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கான்
காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் தங்கியிருக்கும் வடமாநிலத்தவர் குறித்து அரசும் காவல்துறையும் கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக களம் அமைப்பின் மாநில செயலாளர் பிரகாஷ் வலியுறுத்தியிருக்கிறார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் கட்டிட வேலை செய்வதற்கும் பஞ்சு மிட்டாய் பானிபூரி விற்பதற்கும் கணக்கில்லாமல் வந்து குவிகின்றதாகவும், கேரளாவில் அங்குள்ள அரசு வெளிமாநிலத்திலிருந்து வருபவர்களை கணக்கெடுத்து ஆவணம் செய்வது போன்று புதுவையில் செய்ய வேண்டும் என்றார். புதுவையில் தங்கியிருக்கும் வடமாநிலத்தவர் குறித்து அரசும் காவல்துறையும் கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழர் களம் அமைப்பின் மாநில செயலாளர் பிரகாஷ் வலியுறுத்தினார். புதுவையில் கருணாகரனின் சினிமாவில் இலக்கியம் என்ற நூலினை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டார். புதுவை இலக்கிய பூங்கா சார்பில் கருணாகரன் எழுதிய சினிமாவில் இலக்கியம் என்ற நூல் வெளியீட்டு விழா திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. மாநில சட்டப்பணிகள் ஆணைய தலைவர் நீதிபதி ராமபத்ரன் தலைமை தாங்க மன்னர் மன்னன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் நூலினை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் கம்பன் கழக துணைத் தலைவர் சிவக்கொழுந்து, பேராசிரியர் இளமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். விலைவாசி உயர்வு உட்பட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொது வேலைநிறுத்த போராட்டத்தின் போது 9 மையங்களில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி புதுவையில் 9 மையங்களில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இதன்படி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள், அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அனைத்து சங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கிணங்க
குறிப்பாக விடுதலைக்கு பின்னால் பல்வேறு அரசியல் காரணங்களை பிரிந்திருந்தாலும் கூட இந்த தொழிற்சங்க ஒற்றுமையின் அடிப்படையில் ஏஐடிசியும் சிஐடியும் ஐஎன்டியூசியும் பிஎம்எஸ் எல்பிஎஃப் சங்கங்கள் அனைத்து அகில இந்திய சங்கங்களும் மாநில சங்கம் இணைந்து நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தத்துக்கு இன்றைக்கு அறைகள் விட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே உள்ளாட்சித்துறையில் பணி செய்கிற ஊழியர்களெல்லாம் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்களும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆட்டோ முழுமையாக ஓடப்படவில்லை. மிக முக்கியமான கோரிக்கையாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலையில் குறைந்தபட்ச கூலி என்பது 10,000 ரூபாய் இருக்கப்பட வேண்டும். தொழிற்சங்க உரிமை என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இதுவரை பறிக்கப்பட்ட விஷயத்தை அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடல் உழைப்பிற்கு கூட அனைத்து தொழிலாளருக்கும் சேர்ந்து ஒரு தனி நிதியகம் அமைத்து அதன் மூலமாக பென்ஷன் இதர சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அமலாக்கப்பட வேண்டும். அந்நிய மூலதனம் இந்தியாவுக்கு வருகிறது என்பதற்காக தொழிற்சங்க உரிமை மறுக்கக்கூடிய சூழலை அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்குரிய சட்ட விதியை நிச்சயமாக திருத்தம் செய்து தொழிலாளர் நலனுக்காக அமல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு 3 பஞ்சாலையும் இணைந்து இந்த பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வங்கி முழுமையாக செயல்படவில்லை. பொதுத்துறை நிறுவனமாக இன்சூரன்ஸ் முழுமையாக செயல்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் உழைப்பாளி மக்கள் எல்லாம் இன்றைக்கு சங்க வித்தியாசம் இல்லாமல் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையின் விளைவாக ஆளுகின்ற மத்திய அரசு கொள்கையில் தொழிலாளர் கொள்கையை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த போராட்டம் நிச்சயமாக வெல்லும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புதுவையில் மின்துறையை கார்ப்பரேஷன் ஆக்கும் நடவடிக்கையை கண்டித்து மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மின்துறையை கார்ப்பரேஷன் ஆக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் அரசு தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட KPMG என்ற கம்பெனி தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதில் பொறியாளர்கள் ஊழியர்களின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு உயரதிகாரிகளை பதவிகளை 3 மடங்கு உயர்த்தி அவர்களின் ஊதியத்தை மறுசீரமைப்பு என்ற பெயரில் அதிகப்படுத்தி புதிய உதவிகள் உருவாக்கி உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். எனவே மின்துறையை கார்ப்பரேஷன் ஆக்கும் நடவடிக்கையை கண்டித்து மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிற்சங்கம் சார்பில் செவ்வாய்க்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு வேல்முருகன் தலைமை தாங்க ராமசாமி முன்னிலை வகித்தார். இதில் பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அகில இந்திய மாணவ தொழில்நுட்ப கருத்தரங்கில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அகில இந்திய மாணவ தொழில்நுட்ப கருத்தரங்கு ஸ்மார்ட் ஃபெஸ்ட் 2012 நிறைவு விழா நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை கல்லூரியின் அனைத்து துறை மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்று கூடி நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை வழங்கி பேசும்போது மாணவர்கள் தங்கள் புதியதான கருத்துக்களை வெளிப்படுத்த இந்த கருத்தரங்கம் உதவியதாக உள்ளது என்று கூறினார். மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் மற்றும் துணைத் தலைவர் SV சுகுமாரன் தலைமை தாங்கினர். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் M தனசேகரன் பேசும்போது மாணவர்கள் தங்கள் சிந்தனைகளை செயலாக்க வேண்டும் என்று கூறினார். இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை மேலாளர் HR விப்ரோ டெக்னாலஜிஸ் லிமிடெட் விஸ்வநாதன் வெங்கட சுப்பிரமணியன் பேசும்போது வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது ஒரு நல்ல செயல் மற்றும் பிற மாநில மாணவர்கள் வந்து கலந்து கொண்டது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்தும் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஜில் என்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன்,
எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 27 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கல்லூரி முதல்வர் டார்ச்சரால் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு இழப்பீடு. கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் போராட்டம். அகில இந்திய அளவில் தொழிற்சங்க வேலை நிறுத்தம். புதுவையில் வங்கி சேவைகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் தவிப்பு, ஏடிஎம் மூடல். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் ஊர்வலம். கோரிக்கையை காலம் கடத்தாமல் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.